நமது பாரத தேசத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். இந்த நாடு தத்துவ ஞானத்தை புனிதமான இடம், நீதி நெறி ஒழுக்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் புனிதமான இடம். தனது மிருக சக்திகளுடன் இடையூறாக போராடுகின்ற மனிதனுக்கு சிறிது ஓய்வு தந்து சிந்திக்க தூண்டுகின்ற புனிதமான பூமி இது. மிருக இயல்பாகிய ஆடையை மனிதன் சுழற்றி எறிந்துவிட்டு அமரமாத்மமாக பிறப்பு இறப்பு அற்றவனாக எப்பொழுதும் அருள் பெற்றவனாக விளங்கப்பெற்று இழந்து நிற்க தேவையான பயிற்சி களமாக விளங்கும் இந்த நாடு புனித நாடாகும். மகிழ்ச்சியாகிய பாத்திரம் என்றுமே நிரம்பியிருந்த நாடு அதைவிட துன்பமும் நிரம்பி ததும்பியிருந்தது. இங்கே கடைசி முடிவாக மனிதன் இவையெல்லாம் பெரும் பொய் தோற்றம் என கண்டு கொண்டான். முதலில் இங்குதான் அவன் அதனை கண்டான். இங்கேதான் முதலாக மனிதன் தனது காலை இளமையிலே போகத்தின் மடியின் மீது கிடந்த போது சக்தி நிரம்பி ஓங்குகின்ற நிலையில் மாயையின் விலங்குகளை தகர்த்தெறிந்து வெளியேறினான். சுவாமி விவேகானந்தர் கூறியது. நன்றி.